ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பீஃப் சுக்கா பண்ண போகிறோம். வாங்க பீஃப் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பீஃப் சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அதில் 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீஃபை சேர்த்துக்கலாம். பீஃபை சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா அதை இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 8 விசில் வச்சுக்கலாம். விசில் நல்லா வந்து இறங்கினதுக்கு அப்புறமா இப்போ கலந்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஆனால் இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டாக போகணும். அதனால தண்ணி வந்ததுக்காக நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வத்தினோடனே பீஃப் சுக்கா ரெடி ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 3R Kids Officialக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.